நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் வீட்டின் முன்பே விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுவன் காணவில்லை என்று தேடப்பட்ட நிலையில் 3 வயது சிறுவன் கொல்லப்பட்டிருப்பது தெரியவந்தது. எதிர்வீட்டு பெண்ணே முன் விரோதம் காரணமாக அந்த 3 வயது சிறுவனை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டியது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. எதிர்வீட்டில் வசிக்கும் பெண்ணை இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். முன் விரோதம் காரணமாக எதிர்வீட்டில் வசிக்கும் தங்கம்மாள் என்ற பெண் 3 வயது சிறுவனை கொலை செய்திருக்கிறார். இந்த கொடூர செயலை செய்துவிட்டு அந்த சிறுவனின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். ராஜீவ் கிருஷ்ணா, முன்விரோதம் காரணமாக இந்த சிறுவன் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எதன் அடிப்படையில் அந்த பெண்தான் சிறுவனை கொன்றார் என்பது உறுதியாகி இருக்கிறது? பூங்குழலி, நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே ஆத்துக்குறிச்சி என்ற கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ், ரம்யா என்ற தம்பதியினுடைய 2வது குழந்தை, 3 வயது குழந்தை வீட்டின் முன்பாக விளையாடி கொண்டிருந்தது. காலை 9:30 மணி அளவில் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போயுள்ளது. அப்போது அவர்கள் அந்த குழந்தையை அழைத்து பால்வாடி மையத்திற்கு அழைத்து செல்வதற்காக தாய் தேடியுள்ளார். அங்கே குழந்தை இல்லாதனால் பக்கத்தில் உள்ள வீடுகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் தேடியுள்ளனர். அப்போது அந்த குழந்தை காணவில்லை. இதனால் போலீசில் புகார் அளித்து போலீசார் ஒவ்வொரு வீடாக தேடி வந்தபோது எதிர் வீட்டில் இருந்த தங்கம்மாள் என்ற பெண் அந்த குழந்தையை கொன்று சாக்கில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது போலீஸை கண்டதும் அந்த பெண் வெளியேறி அங்கிருந்து வெளியே ஓடி தப்பிக்க முற்பட்டார். தப்பித்து பின்பு ஒரு வீட்டினுடைய ஒளிந்தார். அதனை கண்ட போலீசார் அங்கிருந்து அவர் அந்த பெண்ணை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். இது குறித்து அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் ஏன் இந்த மாதிரியாக நடைபெற்றது என்று விசாரணை நடத்திய போது தங்கம்மாளினுடைய மகன் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு ஒரு விபத்தில் சிக்கி இறந்திருக்கிறார். அதனாலேயே அந்த பெண் மனநிலை சிறிது லேசாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் மேலும் இந்த எதிர் வீட்டில் உள்ள இருவருக்கும் இடையே சிறிது மனக்கசப்பு இருந்து அந்த தங்கம்மாளினுடைய மகனினுடைய இறப்பிற்கு இந்த விக்னேஷ் தம்பதியினர் இறப்பு ஈமச் சடங்குகளில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஒரு மன வருத்தத்தில் இருந்து இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்பது இந்த பகுதி மக்களுடைய பேச்சாக இருக்கிறது. பொங்கலி, தங்கம்மாளுக்கு உடந்தையாக யாராவது இருந்தார்களா? விசாரணையில் இதுவரை ஏதாவது தெரிய வந்திருக்குதா ராஜீவ் கிருஷ்ணா? 9:30 மணி அளவில் காணாமல் போன குழந்தை சுமார் 1:30 மணிக்கு தான் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடு பின் வாசலும் இருக்கிறது. ஆனால் இதற்கு உடந்தையாக யார் இருந்திருக்கிறார் என்ற கோணத்திலும் போலீசார் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பகுதி முழுவதிலுமே போலீசார் சுற்றி வளைக்கப்பட்டு வேறு ஏதும் ஆண்கள் கூட இருந்தார்களா, என்ன காரணத்துக்காக நடந்தது, எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பொங்கலி, முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் சூழலில் அந்த சிறுவனினுடைய குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க, உறவினர்கள் என்ன சொல்றாங்க? அவர்களுடைய உறவினர்கள் மிகவும் பரிதாப நிலையில் இருக்கின்றன, மிகவும் அழுந்து கொண்டு இருக்கின்றன. இந்த பெண் தான் கொலை செய்திருப்பார், இது முழுக்க முன்விரோதம் காரணமாக தான் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இதுக்கு வேறு யாரும் காரணமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த மாதிரியான இது இல்லை, இந்த பெண் தான், இவ தான் வீட்டுக்கு எதிராப்புல வேற எங்கேயுமே போவதற்கு வாய்ப்பு இல்லை, கூட வேற வீட்டில் யாரும் இருந்தார்களா என்று கேட்கும் போது அது போலீசாரோட விசாரணையில தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. தங்கம்மாள் என்ற பெண் தனியாக தான் வசித்து வந்தார்களா இத்தனை நாட்களாக? தங்கம்மாள் என்ற பெண் அவங்க வீட்டுக்கு எதிராப்புல கூலி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தனியா தான் இந்த பகுதியில அந்த வீட்டுல தனியா தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்போவாவது சில நேரங்கள்ல வேலைக்கு செல்வது உண்டு. அது மட்டும் இல்லாம அந்த மகன் இறந்த பின்பு சரியாக யாரிடமே பேசவில்லை என்று இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. யாரிடமே ஒரு அந்நுண்ணியமாக பழகவில்லை. அந்த மகன் இறந்ததுக்கு பின்பு அவர் தனிமையே விரும்பி இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான இதையும் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. பொங்கலி, நன்றி ராஜீவ் கிருஷ்ணா. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.